நீங்க வந்து சாட்டையில அடிச்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி நீங்க தேர்தல் நிக்க போது கூட உங்களோட தொண்டர் ஒருத்தர் வந்து கையை வந்து அறுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி வந்து தன்னைத்தானே வருத்திக்கிட்டு நீங்க பண்றத வந்து நாளைக்கு வந்து உங்க தொண்டர்கள் ஃபாலோ பண்ணாங்கன்னா இது சாட்டையில் அடிப்பதுங்கன்னா தமிழ் மரபுல நம்முடைய பாரம்பரியத்துல தினமும் நடப்பதுதான். தாத்தால இருந்து எங்க அப்பால இருந்து எல்லாமே காவடி எடுக்கிறாங்க, பண்றாங்க. அதைத்தான் எடுத்திருக்காங்கன்னா நாம ஆண்டவனுக்கு ஒரு வேள்வியாக இதை செய்கின்றோம். ஒரு தனி மனிதனை உயர்த்தியோ புகழ்ந்தோ தாழ்த்தியோ நாம செய்யல. ஆனால் தனி மனிதனுக்காக யாரும் செய்யாதீங்க, ஆண்டவனுக்காக நாம செய்யறதுதான் நானும் செஞ்சிருக்கிறேங்கன்னா இன்னைக்கு என்னை வருத்தி கொண்டிருப்பதுன்னு சொல்றதை விட ஆண்டவனுக்கு இதை சமர்ப்பித்திருக்கின்றோம். அந்த அறவழியில போறோம். நாங்களும் தவறுகள் செய்திருக்கலாம், தெரிஞ்சோ தெரியாமலையோ. அந்த சாட்டடியை வந்து எங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும், அப்படி எடுத்துக்கங்க. நான் எந்த நிர்வாகிகளும் யாரும் இது செய்ய மாட்டாங்கண்ணா. இது வந்து ஒரு கட்டுக்கோப்பான தொண்டர்கள் சார்ந்த ஒரு கட்சி. இங்க தனி மனிதனுக்கு புகழாரமோ ஒரு தனி மனிதனை தூக்கி பிடித்தோ பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் வந்ததில்லை, வரப்போவதும் இல்லைங்கண்ணா. அதனால எல்லா தொண்டர்களுக்கும் அன்பான வேண்டுகோள், அறவழியில போராடுங்க, ஆண்டவனோடு உங்களை சமர்ப்பியுங்கள், நல்ல ஒரு வழி கிடைக்கும். அதற்காக தொடர்ந்து களத்தில் இருங்க அப்படிங்கறத என்னுடைய அன்பான வேண்டுகோள்.